நான் பப்ளிக் அட்ரஸ் கமிட்டி சேர்மனா இருக்கும் போது அடிக்கடி விருதுநகர் வந்திருக்கேன், 3 முறை வந்திருக்கேன். அப்ப பார்த்தோம் முன்னாடி எல்லாம் எவ்வளவு விபத்துகள், நம்முடைய ஆட்சியில எவ்வளவு விபத்துகள் குறைவு. முன்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன டெவலப்மெண்ட் இருந்துச்சு, நம்முடைய ஆட்சியில 4.5 வருஷத்துல என்னென்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இவையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து மக்கள் கிட்ட தெளிவா சொல்லணும். எந்த ஆட்சி வேணும், வேலையே செய்யாம 10 ஆண்டுகளா கொள்ளையடித்த ஆட்சி வேணுமா, 4 ஆண்டுகளா இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் மாண்பு முதலமைச்சர் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உழைத்து சட்டமன்றத்தில் போய் நிறைவேற்றியிருக்கிற எந்த ஆட்சி வேணுமா? இதுதான் நம்முடைய கேள்வி. நாங்க வந்த வாக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நம்முடைய அன்பு சகோதரர் அசோகன் என்ன வாக்குறுதி கொடுத்தோம்? திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னோம். விடியல் பயணம், நகர பேருந்தெல்லாம் கட்டணமெல்லாம் பயணம் கொண்டு வரணும். காலை உணவு திட்டம், குழந்தைகள்லாம் அம்மா அப்பா வேலைக்கு போறாங்க, சில நேரத்துல டீச்சர் திட்டுவாங்க, லேட்டா போறோம்னு குழந்தைங்க பள்ளிக்கூடம் போயிடும். படிக்கிற போது பசியோடு படிக்கும் போது கற்றறிவு குறையுதுன்னு ஆய்வு சொல்லியிருக்காங்க. இதை ஆய்வு செய்த நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை 5ஆம் வகுப்பு இருக்கும் உணவா இல்லையா? அதுக்கு பிறகு இது பள்ளி கல்வித்துறை, ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன். நம்முடைய மாணவர்கள் புதுமை பெண் திட்டம், தவப்புதல்வன் திட்டம், கல்லூரிக்கு போகணும், 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு படிக்கணும், 36 மாசம் படிக்கணுமே. இந்த பிள்ளைகள் சரியா போக மாட்டேங்குது, என்ன காரணம் கண்டுபிடிச்சு ஸ்டைஃபன் உதவித்தொகை 1000 ரூபாய் 3 ஆண்டுகளுக்கு 36 மாதங்களுக்கு 36,000 ரூபாய் கொடுக்கும். OAP பென்ஷன், மாற்றுத்திறனாளிகளுடைய பென்ஷன், ஆதரவற்ற பெண்களின் பென்ஷன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் 48, தாய் மாணவர் திட்டம். தாய் மாணவர் திட்டம் என்ன உலகத்திலே எங்கெல்லாம் திட்டம். ரேஷன் பொருட்கள்லாம் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் கியூ நிற்க முடியாது, நீண்ட நேரம் வரிசை நிற்க முடியாது, வீடுகளுக்கு போய் கொடுக்கணும். தாய் மாணவர் திட்டம் கொண்டு வந்தார் முதலமைச்சர். இதெல்லாம் உலகத்தில் இல்லாதிருக்கும். காங்கிரஸ் என்றென்றும் தமிழ்நாட்டிற்காக. கை சின்னத்தில் வாக்களியுங்கள்.